சிவம் துபே மரண காட்டிட்டாருங்க குஜராத் டைட்டன்ஸோட. சரியான இன்னிங்ஸ், 51 of 23 பால்ஸ், 2 பவுண்டரி தான் அடிச்சாரு. ஆனா 5 6 தெரிக்க விட்டாரு தான் சொல்ல முடியும். அந்த டைம்ல சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ரன் ரேட் குறைய ஆரம்பிச்சது. கரெக்டா வந்தாரு. அப்பதான் வந்து சாய் கிஷோர் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஆஃப் ரஜிக ரஹானே எடுத்தாரு. பட் தூபே வந்தோடனே முதல் 2 பாலுமே 6 விட்டாரு பாருங்க. அப்படியே சும்மா மேட்சை களை கட்டுச்சுங்க. ஸோ எந்த அளவுக்கு அவர் ஸ்பின்னர்ஸை டாமினேட் பண்றாருன்றத கிளியர் கட்டா தெரிஞ்சுது. அண்ட் நிஜமாவே ஒரு கெத்து, ஒரு கட்ஸ் வேணுங்க ஆக்சுவலா வந்தோடனே அடிக்கிறதுக்கு. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு அந்த இன்னொரு மொமெண்டம், விட்டு போன மொமெண்டம் அப்படியே கிடைச்சிருச்சு. அண்ட் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த 6 and 4 அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா வந்து சிஎஸ்கேக்கு அமைஞ்சது. ஸோ சிவம் துபே இந்த வருஷம் இன்னுமே ஒரு 2 ஸ்டெப் ஃபர்தரா வேற லெவல்ல விளையாடுறாருன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் வந்து மேட்ச் முடிஞ்சோடனே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச்லயும் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது சிஎஸ்கே டிஃபரெண்ட் ஃபிரான்ச்சைசி, எனக்கு வந்து ஃப்ரீடம் கொடுப்பாங்க, எங்கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, நான் போனேன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஹையா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அதை தான் நான் பண்ணணும்னு இருக்கன்றதான் சிவம் துபே கன்வே பண்ணாரு. ஸோ சிவம் துபே இன்னிங்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.